அவனருளாலே அவன்தாள் பணிந்து. இன்றைய பதிவு எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சிவன் கோயிலுக்கு பக்தர்கள் நம்ம போவோம். அங்கே கொடுக்குற பிரசாதமான பூ விபூதி இதெல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு சிலருக்கு தயக்கம் இருக்கும். ஏன் அப்படின்னா, சிவன் சொத்து குலநாசம் அப்படின்ற கணக்கில் நிறைய பேர் அவரோட விபூதியை கூட வீட்டுக்கு கொண்டு வர்றதில்ல. நான் பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த இப்போ உங்களுக்காக பகிர்றேன். சிவன் சொத்து குலநாசம் அப்படின்றது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, பஞ்சபூதங்கள் நிலம், நீர், காற்று, ஆகாயம் இதுக்கு சொந்தமானவர் சிவபெருமான். அவருடைய சொத்து அது. அதை நம்மளோடது அப்படின்னு நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணும் பொழுது அந்த சிவன் சொத்து குலநாசம் அப்படின்றது உண்மையாகுது. அதை தாண்டி கோயில், சிவன் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட நிலங்கள், வயல்கள் அதையும் நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணோம் அப்படின்னா சிவன் சொத்து குலநாசம் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயமா ஆகுது. மற்றபடி விபூதியோ பிரசாதமோ அதை நம்ம இட்டுக்கலாம், தப்பு கிடையாது. யாரும் கோயிலில் அங்கேயே போட்டுட்டு வர வேண்டாம். அவரோட பிரசாதம் திருநீர் அவரோட முழு மகத்துவத்தை நமக்கு சொல்லும். அதனால மறக்காம விபூதி வச்சுக்கோங்க. இனிமே இந்த தவறை நீங்களும் செய்யாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம்.